ஒரு சின்ன பையன் தெரியாம என்னண்ணே உங்க பால் இவ்வளவு ஸ்லோவா வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக சும்மா காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கு. இந்த ஒரு வேலையில தான் மிச்சல் ஸ்டார்க்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பத்தி இளம் வீரர் ஜெய்ஸ்வாலுக்கு பயங்கரமான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. ஆஸ்திரேலியா அணிக்கு பலமுறை தண்ணி காட்டின அனுபவ வீரரான புஜாரா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபில இந்திய அணி சிறப்பான தொடக்கம். முதல் போட்டியிலே அபார வெற்றி. அப்ப கேப்டன் யாரு அப்படின்னா ஜாஸ்பிரிட் பும்ரா. இதோ கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா திரும்பவும் இந்திய அணிக்குள்ள வந்தாரு. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா தோல்விக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. யாருமே சரியா விளையாடல. இந்த ஒரு வேளையில தான் கபா மைதானத்துல மூணாவது டெஸ்ட் போட்டியானது டிசம்பர் 14 தொடங்கி இருக்கு. டாஸ் வின் பண்ண இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங் சூஸ் பண்ணாரு. ஆஸ்திரேலியா அபாரமா விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 445 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் டிராவிஸ் ஹெட் தான். வழக்கம் போல இந்தியாவை முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா 152 ரன்கள் எடுத்தாரு. ஃபார்ம்லயே இல்லாம இருந்த ஸ்டீவன் ஸ்மித் திடீர்னு கோமால இருந்து வந்த மாதிரி சிறப்பா விளையாண்டாரு. ஒரு செஞ்சுரி எடுத்திருக்காரு. சரி, ஓகே, பேட்டிங் நல்லாவே சாதகமா இருக்கு. இந்தியாவுமே கபா மைதானத்துல ஆல்ரெடி சிறப்பா விளையாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவோட ஸ்கோரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. எஸ், இப்போதைக்கு இந்திய அணி 3 நாட்கள் முடிவுல 51 ரன்களுக்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க. பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இந்தியா தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பேட்டிங் செஞ்சாங்கன்னா சிக்கிடுவாங்க. மழை வந்தா மட்டும்தான் இந்தியாவால தப்பிக்க முடியும். முதல் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். 161 ரன்கள் எடுத்திருந்தாரு. சோ இது தொடர் முழுவதுமே கண்டிப்பா அவர் அசத்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. 7 இருந்த மிச்சல் ஸ்டார் கிட்ட தேவையில்லாம ஒம்பிழுத்து இப்பெல்லாம் பேட்டிங்க்கு ஜெய்ஸ்வால் வந்தாலே ஃபர்ஸ்ட் ஓவர்ல மிச்சல் ஸ்டார் பெவிலியன் அனுப்பி விட்டுறாரு. எஸ், மிச்சல் ஸ்டார் கிட்டயே டக் அவுட் ஆகி இருக்காரு. 4 ரன்களை வெளியாகி இருக்காரு. மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் 2003 உலக கோப்பை தொடர்ல பாகிஸ்தான் பவுலர்களை எதிர்கொண்டாரு அப்படின்னா சேவா கண்டிப்பா அவுட் ஆயிருவாரு அப்படிங்கறத உணர்ந்து சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவரை தானே எதிர்கொண்டாரு. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கு சமாளிக்கணும் அப்படின்னா ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் ஓவரை எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி புஜாரா அறிவுறுத்தி இருக்காரு. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுல டிரைவ் ஆட முடியாது அப்படிங்கறத யாராவது ஜெய்ஸ்வால் கிட்ட சொல்லணும். அவர் ஃபுல்லர் லென்த் பந்துகளை தேடுறாரு. அதுல ரன்கள் அடிக்க முடியும் அப்படினாலும் கூட நியூ பால்ல டிரைவ் ஆடுறது ரொம்பவே டஃபா இருக்கும். கேஎல் ராகுல் மாதிரி உங்களோட பாடி லைன் கிட்ட பால் பிட்ச் ஆகும் போது டிரைவ் ஆடணும். யாராவது அவர்கிட்ட இந்த மனநிலைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லுங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்பவுமே சில பந்துகளை டிஃபென்ஸ் ஆடணும். அதற்கு பிறகு ரன் அடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப அபாரமா பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நியூ பால்ல அவரோட கண்ட்ரோல் இப்ப வேற லெவல்ல இருக்கு. இந்த சீரியஸ்ல ஒன் ஆஃப் தி டாப் பவுலரா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஜெய்ஸ்வால் பயங்கரமா தடுமாறுறாரு. இதனால அவருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஓவரை கேஎல் ராகுல் எதிர்கொள்ளணும். இன்னிங்ஸ் தொடங்கும் போதே கேஎல் ராகுல் தான் ஸ்ட்ரைக்ல இருக்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் இருந்தாரு அப்படின்னா பிரஷர்லயே ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விடுறாரு அப்படின்னு சொல்லி புஜாரா அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு.